மறைபொருளை அறிபவன் தான் மறையவன். செவ்வாய் முக்கால் பாவர், கால் சுவர் என்பது அங்கே மறைஞ்சிருக்கு. சரி, இந்த இடத்துல 10க்கு 8 சரியாக சொன்னால் அப்போ 2 தப்பாக போகும்னு தானே இருக்குது. அந்த 2 தப்பாக போகும் என்ன? 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க எல்லாருடைய பிறந்த நேரமும் தப்பு. எல்லாருடைய பிறந்த நேரமும் தப்பு. 50-60 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சொல்லவே வேண்டாம். மத்தியானம் 2 மணிக்கு பிறந்தார். இந்த போன வாரம் ஒரு அமெரிக்காவில் இருந்த ஒரு பெரிய படிப்பாளி, ஒரு டாக்டர் பட்டம் பெற்றவர், அவர் அமெரிக்காவில் இருந்த கிளைண்ட்டு இது டிஸ்கஸ் பண்ணுறாரு. 9:10 காலையில் ஏஎம்னு கொடுக்குறாரு. எனக்கு அமெரிக்கானவனே என்னுடைய விதி பற்றி தெரியும், 8-12 சுபத்துவம். இந்த விதியை வச்சு தான் நான் கால்குலேட் பண்ணுவேன். என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் இதை கரெக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் 9:10க்கு பிறக்கலைங்க, 9:10 எக்ஸாக்டாக 50 வயசு, 1970, 75, 76 பிறந்தவர். 9:10க்கு நீங்கள் பிறக்கலைங்க. நீங்கள் 9:10க்கு எத்தனை வருஷமாக இருக்கிறீங்கன்னு கேட்டேன். நான் 25 வருஷமாக இருக்கிறேன்னாரு. நீங்கள் 9:10க்கு பிறக்கலைங்க, நீங்கள் பிறந்திருந்தால் நீங்கள் அமெரிக்காவுக்கு போயிருக்க முடியாதுங்கன்னு சொல்கிறேன். ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, ஆமாம் குருஜி, நானாக வச்சுக்கிட்டேன். எப்படின்னா, எங்கள் அம்மா அந்த பில்லரிக்க எல்லாருக்கும் போகும்போது நீ பிறந்தடா, அது ஒரு 9 மணி இருக்கும்டான்னா நான் 9:10ன்னு வச்சுக்கிட்டேன். இப்படித்தானங்க இருக்குது பிறந்த வேற லட்சணம் நமக்கு. ஊரில் எல்லாரும் பிள்ளை இருக்கிறதுக்கு கிளம்புவாங்க. அந்த கிளம்புற நேரத்தில் நீ பிறந்த 9 மணி இருக்கும். கடைசியில் பார்த்தா அவர் 11 மணிக்கு பிறந்திருக்கிறாரு. அடுத்த லக்கணம் மாறுது. ஐயா அவர்கள் எடுத்தடுப்புலேயே சொன்னாங்கல்ல, லக்கணம் மாறுறதை யாருமே பார்க்கறது இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ ஜோதிடத்தை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடியே என் மாணவர்களுக்கு நான் என்ன அடிக்கடி சொல்லிக் கொடுப்பேன், கையில் கிடைக்கிற ஜாதகத்துக்கு பலன் சொல்லிடாதே, பேர் கெட்டு போகும். பேர் கெட்டு போகும். கையில் கிடைக்கிற ஜாதகத்துக்கு பலன் சொன்னேன்னா நம்ம பேரும் கெட்டு போகும், ஜோசியம் பேரும் கெட்டு போகும். ஜோசியம் பேரும் கெட்டு போகும். என்னத்தான் இருந்தாலும் சொன்னான். அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் நான் கையில் கொடுக்குற ஜாதகத்துக்கு பலன் சொல்றதே இல்லையே. முதல்ல அந்த ஜாதகத்தை உறுதிப்படுத்துகிறேனே. இப்படித்தான் ஒரு 4 பாயிண்ட் இல்லையாவது உறுதிப்படுத்தலாம்ல. என்னங்க முத பிள்ளை, பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா, 5ல் சனி, குரு மறைஞ்சு போனார், இல்லைங்க எனக்கு 2 ஆம்பளை பிள்ளை தான், இந்த லக்கணம் தப்பு இல்லையா? தப்பு தானே? தப்பு இல்லையா? 5ல் சனி. ஆனால் இதுவும் ஒரு பொதுவான விதி தான். 5ல் சிம்ம லக்கணங்க, சிம்ம லக்கணம். எங்கேயோ போய் குருவும் கெட்டு போனார், 5ல் சனி இருக்குது, செவ்வாய் பார்க்குது, 5ல் ராகு இருக்குது. என்ன குழந்தைங்க? முத குழந்தை, எனக்கு 2 குழந்தையும் ஆம்பளை பிள்ளை தாங்கன்னு சொல்கிறாரு. லக்கணம் எங்கேயோ இடிக்கும். அதுக்கப்புறம் குரு. இந்த மாதிரியாவது நமக்கு தெரிந்த விதிகளை மட்டுமாவது வைத்து பார்த்து முதல்ல ஜாதகத்தை கன்ஃபார்ம் பண்ண வேண்டாமா? கன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே பலன் சொல்லணும். அதைத்தானே ஐயா அவர்கள் லக்கணத்தை யாருமே பார்க்கறது இல்லைன்னாரு. அவங்கள மாதிரி ஆளுங்க சொல்லி கொடுக்கறதே இல்லை. இதுதான் உண்மை. இன்னைக்கு ஏதோ ஓரளவுக்கு ஒரு ஞானம் என்னுடைய மாணவர்கள் தவறாக, இன்னொன்று நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு முற்றாக தெரியாத, முழுவதுமாக உணராத எதையும் நான் என்னுடைய மாணவர்களுக்கு நான் கத்தே கொடுக்கறதில்ல, கொடுக்க மாட்டேன். நட்சத்திரங்களை இப்போ அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கிறேன். ஆனால் என்ன நடக்குது? பழகி போயிட்டோமே. 100 வருடங்களாக பழகி போய்விட்டோம், 150 வருடங்களாக பழகி போய்விட்டோம். ஆனால் ஜாதகம் இப்போ தான் எழுத ஆரம்பிக்கிறோம். முன்வரிசையில் இத்தனை சகோதரிங்க இருக்கிறாங்க. 30 வருடத்திற்கு முன்பு ஒரு ஜோதிட மாநாடு நடந்தால் இத்தனை சகோதரிகள் இருப்பாங்களா? இத்தனை பெண்கள் இருப்பாங்களா? 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஜோசியமே ஜாதகமே எழுதலையே. 10 பொருத்தத்துடைய அடிநாதம் என்ன? பெண்களுக்கான பிறந்த நட்சத்திர பொருத்தமாது இல்லையில. பஞ்சாங்கத்தை போய் படித்து பாருங்க. பெண்ணின் நாம நட்சத்திர எழுத்து இப்படி இருந்தால், இதை சொல்லி 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 இதாகிப்போச்சு. காலப்பிரகாசிகா அப்படின்ற ஒரு நூலை பற்றி பேசுகிறேன்னு சொன்னேன். இன்னைக்கு மற்றவர்கள் சபை, நாளைக்கு நம்ம சபை. அதில் காலப்பிரகாசிகா நூலை பற்றி நான் அக்கா சொல்கிறேன். இப்போ லேசாக சொல்கிறேன். காலப்பிரகாசிகா என்பது ஒரு மூல நூல் என்று சொல்லப்பட்டு பாக்கெட்லேயே வச்சுருக்கிறேன், PDF வடிவில். நான் அந்த காலப்பிரகாசிகா நூலை வாசிக்க ஆரம்பித்தேன்னா இப்படி தெரியும் பார்த்து சாப்பாடு போட்டாங்களான்னு பார்த்துட்டு பாதி பேர் ஓடி போயிடுவீங்க. முடியாது உங்களால். ஆனால் ஒரு திமிரா சொல்கிறேன், இந்த மணிப்பிரவாள நடைய நான் சின்ன வயசுலேருந்தே படித்தவன். என் முப்பாட்டை எழுதின டைரியில் இருந்து. ஏன்னா அந்த காலத்தில் மணிப்பிரவாள நடை தான். சமஸ்கிருதமும் தமிழும் கலந்து கானா ரூணாவை இப்படி இழுத்து இன்று கடலாடியில் இருக்கப்பட்டது அப்படின்னு எங்கள் தாத்தா எழுதுவார். முப்பாட்டன், என் தாத்தா இல்லை, என் தாத்தாவுக்கு அப்பா. இந்த மணிப்பிரவாள நடைய உணர்ந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்குமே நமக்கு தனித்திறமை வேண்டும்.
மூல நூலையே படிக்காதவன்லாம் மூல நூலை கட்டி பிடிச்சிக்கிட்டு நான் மூல நூலை குப்பைன்னு சொல்கிறேன்னு சொல்கிறேன். அந்த ஆளை கூப்பிட்டு, அப்படிப்பட்டவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மேடையில் நிறுத்தி எத்தனை மூல நூலை படிச்சிருக்கிறியா அப்படின்னு நான் கேட்டு ஒரு பதில் சொல்லிட்டா நான் ஜோசியத்தையே விட்டுறேன். காலப்பிரகாசிகை என்பது ஒரு மூல நூல் அல்ல. அவருடைய காலத்திற்கு முன்பு இருந்த 4 நூல்களுடைய தொகுப்புன்னு அவர் இதில் எழுதுகிறார். 1917 பதிப்பிக்கப்பட்டது. அதில் என்ன எழுதுறாருன்னா, சொன்னால் மணியன் ஐயாலாம் சிரிப்பாங்க. ஒரு 2 வரி ஒரு பயங்கரமாக ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறார்னா, இந்த ஊரில் பிறந்து இன்னாருடைய பிள்ளையாகி சகல சாஸ்திரத்தையும் கற்ற ஜோதிடத்தின் இரு கரைகளையும் கற்று உணர்ந்த நரசிம்ம சூரியனும் நான். ஐயா, இது காலப்பிரகாசிகா நூலுடைய ஆசிரியருடைய முன்னுரை. யாராவது படிச்சிருக்கிறீங்களா? கை தூக்குங்க. காலப்பிரகாசிகா நூலை படித்தவர்கள் கை தூக்குங்க. என்னங்க, யாருமே படிக்கலையா? அப்புறம் மூல நூல்னா குப்பைன்னு நான் சொல்றேனே, அப்போ மூல நூல்லாம் குப்பைன்னு சொன்னா எப்படிங்க இதெல்லாம் உணர போறீங்க? அல்லது படிச்சவங்க யாருமே வரமாட்டாங்களா? இந்த காலப்பிரகாசிகா என்கின்ற நூலை மூல நூல். ஐயா, மூல நூல்னா யார் தெரியுமா? நம்முடைய மகான்கள். பராசரன்ற பேரில் ஒருத்தர் எழுதினார்ல, அவன் தெய்வத்தை விட மேலானால். நம்ம சாமியை கும்பிட்றோம். ஜோசியனுக்கெல்லாம் சாமி பராசரரும் வராகமிரரும் இருந்தாங்க. ஜோசியருக்கெல்லாம் முருகன் சாமி, சிவன்லாம் சாமி கிடையாதுங்க. ஜோதிடர்களுக்கெல்லாம் பராசர சம்ஹிதைன்னு எழுதினார் பாருங்க. அந்த பராசரரோ அல்லது பராசரருடைய பேரில் எழுதணும் நம்ம மூல தாத்தா, அவர் தாங்க கடவுள். வராகமிகரர் தான் கடவுள். உத்தரகாலாமிரதத்தை எழுதிய காளிதாசர் தான் கடவுள். அதுதாங்க மூல நூல். இந்த முட்டாப்பைய ஒருத்தன் காலப்பிரகாசிகன் ஒருத்தன் ஒன்று எழுதி வச்சிருக்கிறான். அதில் அவன் சொல்றான், ஜோதிடத்தின் இரு கரைகளையும் கண்ட நரசிம்ம சூரியனும் நான். இப்போ வாசிக்கட்டுமா? அந்த காலப்பிரகாசிக நூலோட PDF வாசிக்கிறேன். அதுலேயே அவர் என்ன சொல்றாரு, நான் இப்படி ஒரு நூலை எழுதியிருப்பேன்னு நிறைய பேருக்கு பொறாம வந்துடும். அந்த பொறாம வந்தவங்களை நான் கண்டுக்க மாட்டேன்னு அடுத்த வரியில் எழுதுறாரு. உண்மைங்க. இந்த பாருங்க, ஒன்றும் இல்லை, இணையத்தில் போய் காலப்பிரகாசிகாவோட PDF பாருங்க. இணையத்தில் போய் காலப்பிரகாசிகா என்று சொல்லப்படுகின்ற அந்த நூலினுடைய ஒரு PDF பாருங்க. இங்கே பாருங்க, அவருடைய ரெண்டாவது பக்கத்தை, காலப்பிரகாசிகாவோட 2வது பக்கத்தை வாசிக்கிறேன். அவருடைய முன்னுரையில் 2வது பக்கம். போலிப்பாக்கம் என்று புகழ்பெற்ற அம்மலாரியபுரம் என்னும் பிரௌடராயபுரம் எனும் ஊரில் வசித்து கொண்டு தன்னுடைய நற்குடி பிறப்பினாலும் பிறர் வியக்கும் வரையிலான தூய ஆச்சாரங்களாலும் நல்லொழுக்க முறையிலும் கல்வியாலும் சிறந்து விளங்கிய ஸ்ரீ வரதாச்சாரியாருடைய திருக்குமாரனும் பரத்வாஜ கோத்திரத்தில் உதித்தவரும் சோதிட சாஸ்திர கடலின் கரையை கண்டவருமான நிருசிம்ஹ எனும் நான், புகழ்பெற்று விளங்கிய நான். இது காலப்பிரகாசிக எழுதினவருடைய முன்னரை. மறுபடியும் படிக்கிறேன். ஸ்ரீ வரதாச்சாரியாருடைய திருக்குமாரனும் பரத்வாஜ கோத்திரத்தில் உதித்தவரும் சோதிட சாஸ்திர கடலின் கரையை கண்டவருமான நரசிம்ஹ எனும் தன் பெயராலும் தகுதியாலும் புகழ்பெற்று விளங்கிய நான், சாஸ்திர அறிவுடன் மட்டுமின்றி பண்டைய ஆச்சார அனுஷ்டான நடைமுறைகளையும் நன்கு ஆய்ந்தறிந்து இவற்றின் சாரமாக உள்ள பகுதிகளை சுருக்கி காலப்பிரகாசிகை எனும் நூலை இயற்றுகிறேன். அவரை பற்றின முன்னுரிமை. பேசிக்கிட்டு இருக்கிற நானும் சரி, கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்களும் சரி, இறையை தவிர பரம்பொருளை தவிர வேற யாராலும் ஜோதிட சாஸ்திர கரையை காணவே முடியாது. அடுத்த வரி, இவ்வுலகில் பொறாமை அசூசை போன்ற தீய குணங்கள் நிறைந்தவர்கள் மிகுதியாக உள்ளனர். அவர்கள் உனது இச்செய்கையை, இந்த நூலை இயற்றும் செயலை எங்கனம் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள்? அதிலும் விதிமுறைகளின் சுருக்கமே சொல்ல இருப்பதால் யார் பொறாமையுள்ளம் கொண்டவர்கள் என் நூல் சிறப்பாக எழுதப்பட்டிருப்பினும் அதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் என்பதை நினைக்க மாட்டேன். எழுதியிருக்கிறாருங்க. இதெல்லாம் மூல நூலுங்க. இதில் தாங்க 10 பொருத்தம் வருது. இதில் 13வது அத்தியாயம் 10 பொருத்தம். இதுதான் 10 பொருத்தத்துடைய மூல நூல். இந்த குப்பை கையில் வச்சிருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாத குப்பை. சரி, இதில் தான் நட்சத்திரமும் வருது.